வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸி அமர் அஃபீஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், மக்களாகிய உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் வரும், அந்த சந்தேகங்களை ஒரு தொகுப்பு தான் இந்த பதிவு. பதிவு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே மக்களே, வாங்க பதிவுக்குள் போவோம். ஓகே மக்களே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகம் என்னன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்டுடைய வேலிடேஷனை பற்றி நீங்கள் எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. அது எனக்கு தெரியுது. ஆக்சுவலி மக்களே, அதாவது அட்மிஷன் இந்த மாதம் நடைபெறுது அப்படின்னா ஒரு 10-12 நாள் எப்படின்னா ஏப்ரலுக்குள்ளே போயிருன்னு வச்சுக்கோங்களேன், எண்டுக்குள்ளே. இப்போ ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டுடைய வேலிடேட் என்னன்னா 31 மார்ச் 2026. அதாவது போன வருஷம் எடுத்திருந்தீங்கன்னா அது இது வரைக்கும் செல்லும். ஸோ 1/4/2026க்கு புதிதாக எடுக்கணும். அப்படித்தான் எல்லாரும் கேட்குறீங்க, சரிங்களா? இதை டிபெண்ட் பண்ண போகிறது யாருன்னா ஸ்கூல். சரிங்க, வேலிடேட்டான உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஆனால் திருப்பி கேட்பாங்களா? அதான் உங்களுடைய கொஸ்டின், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய மார்ஜின்லாம் இருக்காது, சரிங்களா? சிலர் இப்போ தான் எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் கேட்க போகிறதில்ல. இன்கேஸ் அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, இத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் ஓபிசி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2வது தடவை நீங்கள் ஓபிசி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டயத்தில் உங்களுடைய பழைய ஓபிசி ஃபார்மை வச்சு நீங்கள் புதுதாக எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது தான் ஓபிசியுடைய ப்ராப்ளம் இருக்கும். அடுத்த செகண்ட் டைம் எடுக்கும்போது இந்த டிஃபிகல்ட்டிலாம் இருக்காது. இதை ஒன்று சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ மக்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 31/3/2026 அன்று இது வரைக்கும் செல்லுபடி ஆகும், சரிங்களா? மேக்சிமமான ஸ்கூல்ல கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அதாவது இப்போ கரண்டா யாராவது எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் ஜனவரியில போன வருஷம் மார்ச்ல எடுத்தது அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா ஸோ அவர்களுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக கேட்க சான்சஸ் உண்டு. இன்கேஸ் அப்படி கேட்டால் கூட உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க, இத்தனை தேதிக்குள்ள நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் இதுலேயே ஓபிசி யார் பேரில் எடுக்கணும் உங்களுடைய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நான் சொல்கிறேன் மக்களே, உங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் குழந்தைகளின் பேரில் தான் எடுக்கணும், சரிங்களா? அப்பா அம்மா பேரில் எடுத்துடாதீங்க. குழந்தைகள் எந்த ஸ்டூடெண்ட் படிக்க போகிறாங்களோ அந்த குழந்தையின் பேரில் தான் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கணும், சரியா மக்களே? இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், காஸ்ட் கேட்டகரியில் ஜெனரல் கேட்டகரி நாங்கள் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. கேந்திரிய வித்யாலயை பொறுத்த வரைக்கும் எந்த காஸ்ட்டுக்கும் பண்ண முடியாதுங்கிற எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. இந்த ஆர்டியில் மட்டும்தான் ஆப்ஷன் கம்மி. ஆர்டியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜெனரல் கேட்டகரியில் ஆப்ஷன் கம்மி. அதுலேயும் இடபிள்யூ சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அதிலே வந்துடலாம், சரிங்களா? மற்றபடி நார்மலான கேட்டகரி காஸ்ட் கேட்டகரியில் ஜெனரல் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை இருக்கு. அதே மாதிரி அட்மிஷனும் நடைபெறுகிறது அதில், சரிங்களா? ஸோ அதனால எந்த டவுட்டும் வச்சுக்கிறாதீங்க. 3வது கொஸ்டின், ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, என் குழந்தைக்கு 6.5 வயது ஆகிவிட்டது, கிளாஸ் 1 முடிச்சிட்டாப்புல, ஸோ செகண்டுக்கு எலிஜிபிளான்னு கேட்டாப்புல. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, 6.5னா கேந்திரிய வித்யாலயை பொறுத்த வரைக்கும் ஏஜ் கிரிட்டேரியாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் குழந்தை 7 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் செகண்ட் கிளாஸுக்கு போக முடியும். இதே உங்கள் குழந்தை வேறு ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். ஸோ அந்த கண்டிஷனில் நீங்கள் கேந்திரிய வித்யாலய பள்ளியில் திருப்பி அதே கிளாஸ் 1க்கு போடணும்னு நினச்சிங்கன்னா போடலாம், சரிங்களா? கிளாஸ் 1க்காக நீங்கள் எந்த விதமான டிசியோ வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொன்னனோ அதை மட்டும் கொடுத்தா போதும். அப்படி உங்கள்கிட்ட கேட்டாங்க, உங்கள் குழந்தை ஆல்ரெடி 1வது படிச்சிட்டாங்களே, திருப்பி நீங்கள் ஏன் இங்கே சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேந்திரிய வித்யாலயா போடணும்னு வெயிட் பண்ணேன், ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணி மறுபடியும் திருப்பி போடுறேன், இப்போ என்னுடைய ஏஜ் கிரைட்டேரியா இப்போ தான் சூட் ஆச்சு, அதனால் கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? அடுத்து முக்கியமான விஷயம், ரொம்ப பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குது. அடுத்து பால்வாட்டிகா பற்றி. பால்வாட்டிகா 1, 2, 3 சில கேவியில் ஆஃப்லைனில் எல்லாமே நடைபெறுது. கிளாஸ் 1க்கு திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க.
ஸோ இது எந்த கண்டிஷனில் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது புதிதாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு பால்வாட்டிக்கால. அந்த புதிதாக ஆரம்பித்த பால்வாட்டிக்கால 1, 2, 3 இருக்கும். கிளாஸ் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் ஒரு செக்ஷன் இருக்கு. சரிங்களா? பால்வாட்டிக்கால ஆன்லைனில் அட்மிஷன் நடைபெற்றால் அந்த குழந்தைய கிளாஸ் 1க்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகி போயிடுவாங்க. இன்கேஸ் பால்வாட்டிக்கா 1ஆ இருந்தாலும் சரி, இல்லைன்னா பால்வாட்டிக்கா 3ஆ இருந்தாலும் சரி, அதில் ஆஃப்லைனில் அட்மிஷன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கிளாஸ் 1க்கான அட்மிஷன் ஆன்லைனில் திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா கேந்திரிய வித்யாலயா பொறுத்த வரைக்கும் பால்வாட்டிகா செக்ஷன் 1ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் செக்ஷன் கிளாஸ் 1ல் அதிகமாக இல்லை, ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு. இன்கேஸ் இந்த பால்வாட்டிகா 3ல ஆஃப்லைனில் எடுத்த குழந்தை அப்படியே ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னா கிளாஸ் 1க்கான அட்மிஷன் அங்கே நடைபெறாது. ஸோ அந்த கண்டிஷனுக்காகத்தான் இந்த விஷயம். சரிங்களா? ஸோ அங்கே நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் கிளாஸ் 1க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனில் நீங்கள் பண்ண தேவையில்லை. அட்மிஷன் நீங்கள் ஆன்லைனில் எடுத்துட்டிங்கன்னா அங்கேயும் ஆன்லைனில் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பால்வாட்டிக்கால நீங்கள் ஆன்லைன் அட்மிஷன் எடுத்திருந்தீங்கன்னா கிளாஸ் 1க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகி போயிடுவாங்க. இன்கேஸ் பால்வாட்டிக்கால நீங்கள் ஆஃப்லைனில் அட்மிஷன் எடுத்திருந்தீங்கன்னா கிளாஸ் 1ல் நீங்கள் திருப்பி ரீஅட்மிஷன் பண்ண வேண்டி வரும். இது எந்த ஸ்கூல்னா நம்பர் ஆஃப் செக்ஷன் 1 இருக்கிற ஸ்கூலில், அதாவது பால்வாட்டிகா 1லிருந்து அப் டு கிளாஸ் 5 வரைக்கும் ஒரு செக்ஷன் தான் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷனில் கிளாஸ் 1க்கு அட்மிஷன் ஆன்லைனில் அவங்க திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. அதாவது கேந்திரிய வித்யாலயா பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 1 தான் ஒரு பேஸ், ஒரு கேட்வே. சரிங்களா? இந்த பால்வாட்டிகாங்கிறது வந்து ஒரு 2-3 வருஷமா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் மக்களே. எந்த பால்வாட்டிக்கால 1, 2, 3 இருக்கோ அந்த பால்வாட்டிக்கால, அதாவது புதிதாக திறக்கப்பட்ட பால்வாட்டிகா தவிர மற்ற பால்வாட்டிக்கால, அதாவது எடுத்துக்காட்டா என்ன சொல்றேன்னா, கேந்திரிய வித்யாலயா IIT கேவில 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுல பால்வாட்டிகா 1ல அட்மிஷன் பண்ணியிருப்பாங்க, ஆன்லைன்ல அட்மிஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பால்வாட்டிகா 2க்கு அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகி போயிடுச்சு. இந்த வருஷம் அந்த குழந்தை பால்வாட்டிகா 3க்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்கூலில் பால்வாட்டிகா 1ல் மட்டும்தான் ஆன்லைன் அட்மிஷன் நடைபெறும், அடுத்து 3ல் நடைபெறாது. சரிங்களா? இது கிளியர். அதே குழந்தை 3ல் உள்ள குழந்தை அப்படியே ப்ரொமோட் ஆகி கிளாஸ் 1க்கு போயிடுவாங்க. ஒரு செக்ஷனுக்கான அந்த சீட்டை ஃபில் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் எத்தனை செக்ஷன் இருக்கோ அதுக்கு திருப்பி ரீஅட்மிஷன் நடைபெறும். சரிங்களா? இதுக்கு கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதில் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால. சரிங்களா? இதே வந்து பால்வாட்டிகா 3 மட்டும் ஒரு ஸ்கூலில் இருக்கு, அதில் வந்து ரெகுலராக அவங்களுக்கு ஆன்லைனில் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் மக்களே இதில் உள்ள விஷயம். நீங்கள் யாரும் இதாகிடாதீங்க. ஒரு சில கேவியில் மட்டும்தான் இந்த பால்வாட்டிகா வந்து ஆஃப்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான கேவியில் எல்லாமே ஆன்லைன் தான். நீங்கள் ஒரு தடவை ஆன்லைனில் அட்மிஷன் போட்டிங்கன்னா திருப்பி அட்மிஷன் நீங்கள் போட தேவையில்லை கிளாஸ் 1க்காக. ஒரு சில கேவியில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதான் செக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிற மக்களே. அடுத்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஆதார் கார்டு குழந்தைக்கு தேவையா, கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்க. அவசியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம், என்னை பொறுத்தவரை. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா அட்மிஷன் நடைபெறாது. அப்பா அம்மாவுக்கு வச்சிருக்கலாம், ஆனால் குழந்தைக்கு மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல அட்மிஷன் நடைபெறாது. ஏன்னா ஆதார் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு காஸ்ட் சர்டிஃபிகேட் வராது. சரிங்களா? ஸோ அதனால சொல்கிறேன் மக்களே, ஆதார் மஸ்ட் குழந்தைக்கு. அதே போல் பேரண்ட்டுடைய ஆதாரும் தேவை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக. சரிங்களா? இன்னார் பையன் இன்னார், ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா அம்மா பேர் போட்டிருக்கும். ஸோ அதே வந்து ஆதார் கார்டில் மேட்ச் பண்ணிக்கிடுவாங்க. இன்னொன்று மக்களே, எல்லாருடைய கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கு எல்லாத்துக்கும். அட்ரஸ் ப்ரூஃபாக ஆதார் கார்டை எடுத்துக்கிடுவாங்களா மாட்டாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிடுவாங்க. சில ஸ்கூல் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, சிலர் வந்து ஆதாரை அட்ரஸ் ப்ரூஃபாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த ஸ்கூலு என்ன விரும்புதோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். சிலர் கேட்டிருந்தீங்க, என்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கு, அதோட ஆதார் ப்ரூஃப் இருக்கு,
நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. என்னை பொறுத்த நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்கூலு அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் வெல் அண்ட் குட். சரிங்களா? ஸோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆல்டர்னேட் அட்ரஸை வச்சிருக்கிறது நல்லது. இன்கேஸ் புதிதாக நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லை, கேஸ் பில் இல்லை, இபி பில் இல்லைன்னா அந்த ஹவுஸ் ஓனருடைய ஃபுல் டீட்டெயில் வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, அவங்களுடைய இபி பில் எடுத்துக்கோங்க, இல்லை அவங்களுடைய கேஸ் பில் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? ஸோ அதோட உங்கள்கிட்ட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே மக்களே, அடுத்ததாக இந்த ஆர்டி ஆப்ஷன் சொன்னீங்கல்ல, ஆர்டி ஆப்ஷன் நான் எங்கெங்கே ஆரம்பிக்குன்னு சொன்னேன் தெரியுமா? கிளாஸ் 1 ஒரு ஸ்கூலில் மெயினாக ஆரம்பிக்கிறது என்னென்னா கிளாஸ் 1. கிளாஸ் 2க்கு ஏதாவது குழந்தைங்க நீங்கள் அட்மிஷன் வாங்கிட்டு போகிறீங்க, அங்கே ஆர்டி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா எந்த இடத்துல ஆரம்ப கல்வி தொடங்குகிறதோ அதே இடத்துல தான் ஆர்டியும் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் ஒரு குழந்தை பால்வாட்டிக்கால 1ல் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூலில் பால்வாட்டிக்கா 1 இருக்குது, அங்கே ஆர்டி இருக்குது. இன்கேஸ் ஒரு ஸ்கூலில் பால்வாட்டிக்கா 3 மட்டும்தான் இருக்குன்னா அங்கே ஆர்டி இருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் மக்களே. எந்த இடத்துல ஆரம்ப கல்வி தொடங்குகிறதோ அங்க, இன்னொன்று எந்த இடத்துல ஆன்லைன்ல அட்மிஷன் நடைபெறுகிறதோ அங்க ஆர்டி ஆப்ஷன் இருக்கு. மற்றபடி ஆஃப்லைன்ல எங்க பண்ணாலும் உங்களுக்கு ஆர்டியில் ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? அடுத்து ரேடியல் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ரேடியல் டிஸ்டன்ஸ் என்னன்னா, உங்க வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டை சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ள உங்க கேவி வருதா? சரிங்களா? எந்த முனையில் இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்துக்கிட்டு அந்த ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க எந்த சைடு போனாலும் ஒரே 5 கிலோமீட்டர் தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே உங்களுடைய ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி வைங்க. பண்ண உடனே ஜிஆர் காட்டும், கிரேட் ரெஃபரன்ஸ்னு. அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ கீழே பார்த்தீங்கன்னா மெஷர் டிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கோம், மெஷர் டிஸ்டன்ஸ்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் இருந்து கரெக்டாக கேவி இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு சென்ட்ரல் லைன் அப்படியே இழுத்துட்டே வாங்க. உங்களோட சேர்ந்து அந்த இதுவும் ட்ரா ஆகிட்டே வரும். அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ட்ரா பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா ட்ரா பண்ணிட்டே உங்கள் கேவியை டச் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அதற்கு இடைப்பட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கும், அதுதான் ரேடியல் டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் மக்களை நீங்கள் கொடுக்கணும். யாராவது பை ரோடு மேப்பில் போய் கேட்டாங்கன்னா நீங்கள் அங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்ணணும். பை ரோட் டிஸ்டன்ஸ் காட்டாதீங்க. சரிங்களா? ஏன்னா ரேடியல் டிஸ்டன்ஸ் கம்மியாக காட்டும், பை ரோட் டிஸ்டன்ஸ் அதிகமாக காட்டும். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க, என்னுடைய ஆதார்லையும் என் குழந்தையுடைய ஆதார்லையும் வேற வேற அட்ரஸ் இருக்கு. சரிங்களா? வேற வேற அட்ரஸ் இருக்கு, அதை நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு. அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்னு சொன்னது யாருக்குன்னா, பேரண்ட்டுடைய அட்ரஸை தான் நீங்கள் காட்டணும். குழந்தை எந்த அட்ரஸ்லன்னு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேரண்ட்டுடைய அட்ரஸ் அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காகத்தான், இல்லை வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் கேஸ் பில்லோ இல்லை இபி பில்லோ கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆதாரை எடுத்துக்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். சரிங்களா? நீங்கள் கொடுக்க போகிற அந்த அட்ரஸில். அதே போல் நீங்கள் ஃபில்லிங் பண்ணும்போது, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது எந்த அட்ரஸை கொடுக்குறீங்களோ அதற்கான ப்ரூஃப் தான் இருக்கணும். அங்கே ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்துட்டு வேற கையில் வேற அட்ரஸ் ப்ரூஃப் வச்சிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிருவீங்க வெரிஃபை பண்ணும்போது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆக மாட்டீங்க, திருப்பி 2வது வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்கல்ல, அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடும். அதனால கரெக்டான ப்ரூஃப் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு ஊரில் 2 வருஷமா இருக்கேன், என்னுடைய ஆதார் கார்டு வேற ஊரில் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு. கேந்திர வித்யாலயா பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பகுதியில் இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்னா, அந்த பகுதிக்கான அட்ரஸ் ப்ரூஃப் ஏதேனும் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த கண்டிஷனில் தான் உங்களால் முடியும். ஸோ அதற்காக நீங்கள் என்ன சப்மிட் பண்ண முடியும்? ஆதார் கார்டு, கவர்மெண்ட் இஷ்யூ ஐடி கார்டு ஏதாவது இருக்கணும் உங்கள்கிட்ட. பாஸ்போர்ட், பேங்க் பாஸ்புக்
ஏதாவது ஒன்று இருக்கணும். சரிங்களா? அதுவும் சில ஸ்கூல் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. இந்த கண்டிஷன்ல நீங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃபை நீங்க குடுத்தே ஆகணும். ஸோ அவங்க கேட்கறத குடுக்கணும். இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க கேட்கறாங்க என்ட்ட, ரேஷன் கார்டுல எங்க அப்பா அம்மாவுடைய ரேஷன் கார்டுல கேவி பக்கத்துல உள்ள ஸ்கூல் இருக்கு. எங்க அப்பாட்ட இருக்கிற ரேஷன் கார்டுல என்னுடைய பேர் இருக்கு. ஸோ அதை நான் சப்மிட் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் நான் உங்களை கேட்கிறேன், இந்த ரேஷன் கார்டு எப்போ எடுத்தது, உங்க பேர்ல ஏதாவது ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா என் பேர்ல தனியா இருக்கு, இது பழைய கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. தப்பி தவறி இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கார்டுல உங்க அப்பா பேர்ல உள்ள ரேஷன் கார்டுல பழைய கார்டை கொண்டு போய் காமிச்சிடாதீங்க. ஏன்னா ரேஷன் கார்டை வெரிஃபை பண்றது ஈஸி. சரிங்களா? இது என்னோடய நடந்தது. நான் அவளோட டாக்குமெண்ட்ஸ் வச்சும் என்னுடைய முதல் குழந்தைக்காக இந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ என்கிட்ட தான் இருந்துச்சு ஆல்ரெடி, எனக்கு அதனால பிரச்சனை எல்லாம் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால ரேஷன் கார்டில் ப்ராப்பராக அவங்க பேர் இருந்தால் மட்டும் ரேஷன் கார்டை கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. சரிங்களா? அதாவது கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வந்த மாதிரி தான். ஸோ அந்த கார்டை விட்டு வெளியே வந்த மாதிரி தான். இன்கேஸ் மாற்றாமல் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அதை கொடுங்க. அப்படி மாற்றிட்டீங்கன்னா அந்த மாதிரி கார்டை கொடுத்துடாதீங்க. வெரிஃபை பண்ணும்போது அது தப்புன்னு காமிச்சிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் உண்டு. ஓகே மக்களே, கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். ரெண்டல் அக்ரிமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு நின்றீங்கன்னா ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 சான்ஸ் தான். சரிங்களா? அந்த ஸ்கூலு எடுத்துக்கிட்டா தான் ஓகேங்களா? ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதனால தான் சொன்னேன், எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஹவுஸ் ஓனருடைய டீட்டெயிலை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். அதையும் வாங்கிக்கிறவாங்களா இல்லையாங்கிறது ஸ்ட்ரகிள் பண்ண தான் முடியும். ஸோ மக்களே இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மக்களே, இன்னும் உங்கள்கிட்ட டவுட் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய டவுட் இன்னமும் இருக்கு என்கிட்ட. அந்த டவுட் என்கிட்ட இருக்கு. நாளைக்கு அடுத்த ஒரு பதிவில் அதை போடுறேன். ஓகே மக்களே, உங்களுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பு. கூடிய விரைவில் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ பாருங்கள், நம்மளுடைய சேனலில் கூட யாரோ போட்டிருந்தாப்புல, நான் 2 இடத்துல கேட்கும் போது கூட அவங்க சொல்லியிருந்தாப்புல கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்டேட் ஆயிடுச்சு, எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு சில நாட்கள் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதேனும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னை அணுகுங்கள், நான் ஒன்று கிளியர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நாளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.